ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பார்த்துக்க போகிறோம். செகண்ட் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்னால எல்லாம் முன்னாடியே பார்த்தது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பேண்டேஷன் இன்னும் சில டாபிக்ஸ்லாம். அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூவில் கேட்கலாம் வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், இல்லை வாட் இஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அந்த மாதிரி. ஸோ அதான் தெரியாதுதான் நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். பட் அந்த எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, பட் பரவாயில்ல. பட் நான் மிஸ் ஆகுறத வீடியோ போட்டுடுறேன். பட் ஸ்டில் இப்போ வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். கோட் பாக்ஸ் இல்லை டெக்ஸ்ட்டு வேணும். ஸோ டெக்ஸ்ட்டா ஓகே. ஸோ போல்டா டீக்கு இதுக்குள்ளே இந்த வீடியோ என்ன டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனா? ஓகே, ஸோ டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு டேட்டா செட் தேவை. ஸோ டிஎஃப்குள்ளே போட்டுறேன். டிஎஃப் ஈக்குவல் டு நான் முன்னாடியே சொன்னேன் ட்ரைவில் அக்கௌண்ட்டு நீங்கள் மவுண்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி மவுண்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த சிம்பிள் ஸ்க்ராட்ச் போட்டிருந்தா அது மவுண்ட் ஆகிருக்கு. இல்லைனா நீங்கள் கொடுத்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ட்ரைவா, மை ட்ரைவா, கொல்லா டாட் சிஎஸ்வி ஃபைல்ஸா, டீக்கு ஹார்ட் டிசீஸ் டாட் சிஎஸ்வியா, காப்பி பார்த்தா டீக்கு. அடுத்து என்னென்னா இது வந்து ரீட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ணுறது எப்படி இப்போது உங்களுக்கு மறந்துக்கலாம். ஸோ பேண்டாஸ் மூலிமா நம்ம வந்து ரீட் பண்ணோம். பேண்டாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆஸ்பிடின்னு போட்டு. ஸோ பிடி டாட்டு ரீடு சிஎஸ்வி டீக்கு. இதுக்குள்ளே நான் வந்து பார்த்த போடுறேன். ஸோ இப்போ நம்ம டிஎஃப் வியூ பண்ணலாம். ஸோ 303 ரோஸ் இருக்குது, 14 காலம்ஸ் இருக்குது. டீக்கு அடுத்து சில குட்டி குட்டி இதெல்லாம் பார்த்துடலாம். டிஎஃப் டாட் ஹெட்டா டீக்கு ஃபஸ்ட்டு 5 வந்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்து டிஎஃப் டாட் டேலா என்னது செகண்ட் லாஸ்ட் 5 வந்து பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு வேல்யூ கவுண்ட் சொல்லி தரேன். அது வந்துன்னா டு ஃபைண்ட் ஈச் கிளாஸ் எலிமெண்ட்ஸ் இன்சைட் தி காலம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா யூஸ் ஆகலாம். டு ஃபைண்ட் தி இன்னமோஸ்ட் கிளாஸ் எலிமெண்ட்ஸ். டு ஃபைண்ட் தி இன்னமோஸ்ட் கிளாஸ் எலிமெண்ட்ஸா டீக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டார்கெட் காலம் எடுத்துக்கோங்க. டார்கெட் காலமில் 0s and 1 வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் வியூ பண்ணால் ஸோ இதுதான் டைரக்ட் வியூ. ஒரு டேட்டா ஃப்ரேமோட டைரக்ட் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டிஎஃப்ஆ டீக்கே. ஸோ டார்கெட் வேல்யூன்னா 1 1 1 1 அந்த மாதிரி 0 0வா, இல்லை ரெண்டு மிக்ஸ் ஆகிக்குது 1 1 1 0 0 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிக்குது. ஸோ பிரச்சனை என்னென்னா இதுக்குள்ளே வேறு வேல்யூஸ் கூட வைக்கலாம், இல்லை 3 3 கூட வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி. என்னால் வந்து டிஎஃப் ஹெட் போட்டு எல்லாமே வியூ பண்ண முடியாது, இல்லை டிஎஃப் டெயில் போட்டு எல்லாமே வியூ பண்ண முடியாது. அதுக்குள்ளே என்னென்ன டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குதோ அதெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக நான் வந்து வியூ பண்ணலாம். டீக்கே. ஸோ அதுதான் தேவை. 0 0 0 இந்த மாதிரியா. ஸோ பண்ணுறப்ப பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎஃப்ஆ ஒரு காலமை செலக்ட் பண்ண நம்ம என்ன பண்ணோம் டேட்டா ஃப்ரேம்லேருந்து இந்த மாதிரி ஆக்சர் போடணும். அடுத்து வந்து இதுக்குள்ளே என்ன போடுறேன்னா டார்கெட் காலம் போட்டுடுறேன். டார்கெட் காலம் டீக்கே. ஸோ அடுத்து என்னென்னா டாட்டு வேல்யூ கவுண்ட்ஸு டீக்கே. ஸோ ஷிஃப்ட் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் போடணும். இது வந்து மெத்தட், சாரி இது வந்து மெத்தட். அந்த மெத்தட் இருந்தாலும் பேரந்தசிஸ் தேவை. ஸோ ஃபாஸ்ட்டாக போடுறேன்னா இல்லை வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன டு ஃபைண்ட் தி மோஸ்ட். சாரி இது ரிசல்ட் வந்துட்டோம் அப்புறம் தெரியும். ஷிஃப்ட் என்ட்ரு பண்ணுற பாருங்கள். ஸோ டார்கெட் 1ன்னா என்ன 125. ஸோ 1 வேல்யூஸ்னால் என்ன டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 175 பேர் இருக்கிறாங்க. 0ன்னா இல்லைன்னு அர்த்தம். அதனால் 138 பேர் இருக்கிறாங்க. டீக்கே. ஸோ இது மாதிரி செப்பரேட்டாக வியூ பண்ணலாம். புரியுதா? புரியணும். புரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஈஸி தான். இப்போ 1 அங்கே எவ்வளோக்கு தெரிஞ்சிச்சா 125 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. 0 அங்கே தெரிஞ்சிச்சா 138 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுதான். இதே இன்னும் கொஞ்சம் கிராஃபாக பார்க்கலாம். விஷுவலைஸ் இன் கிராஃப் டீக்கே. ஸோ இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நம்பராக பார்த்தா நல்லா இல்லைல்ல. இதே கிராஃபாக நம்ம வியூ பண்ணலாம். அடுத்து நான் திடீர்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது மேலே
இது வந்து பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இது வருதா? அதே மாதிரி இதுதானே வருது. டார்கெட் 1 வந்து 135 வேல்யூஸ், 0 வந்து 138 வேல்யூஸ். இதுதான் நம்மளுக்கு தேவை. அதே தான் நான் என்ன பண்ணுறேன், df target டாட் வேல்யூ கவுண்ட்ஸா இது மேலே நான் ப்ளாட் பண்ணுறேன். ஸோ இது மேலே நான் ப்ளாட் பண்ணால் ப்ளாட் வந்து என்ன பண்ணோம், இந்த வேல்யூஸ் மேலே ப்ளாட் பண்ணும். அதுதான் சிம்பிள். ஸோ டாட் ப்ளாட். ஓகே. ஸோ இதுக்குள்ளே சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. கைண்ட் ஈக்குவல் டு கைண்ட் ஈக்குவல் டு பார் ப்ளாட் போட்டுக்கலாம். அகெயின் நீங்கள் யோசிக்கலாம், இப்போ என்னடா நான் முன்னாடி மேட்ப்ளாட்டில் படித்தேன், அதே எனக்கு டக்குன்னு மறந்து போச்சுன்ட்டு. சீரியஸாக மறக்கும். நீங்கள் வந்து ரோபோட்டில் எல்லாத்தையும் மகப் பண்ணிட்டு, ஆனால் இதே ரிப்பீட் போட்டால் தானாக உங்களுக்கே மெமரைஸ் ஆகிடும். இன்னொரு ஃபீல்டில் நீங்கள் இதே மாதிரி ஒன்றத்தில் ப்ளாட் பண்ணணுன்னா, பார் ப்ளாட் பண்ணணுன்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு வேல்யூ மேலே இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ கவுண்ட்ஸ் தான் இல்லை இது எதுமேலாச்சும் ஓவர் ரைடு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ப்ளாட் பண்ணலாம். கைண்ட் ஈக்குவல் டு பார் ப்ளாட்டா? ஸோ அந்த மாதிரி பாரு, ஸ்கேட்டரு, இல்லை ஹிஸ்டோகிராம், அந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல, அதுதான் கைண்ட் ஈக்குவல் டு பார் ப்ளாட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் கூட டைப் பண்ணுங்க. நான் இங்கே வரைக்கும் முடிச்சிட்டேன்னா, ரிசல்ட் பார்த்துட்டேன்னா, அதே மாதிரி நீங்களும் இங்கே வரைக்கும் வந்துக்கணும். ஓகே. அப்படி வந்தால் பிரச்சனையே இல்லை, படித்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சும்மா வீடியோ பார்த்துருந்தா தலை வலிக்கும். ஓகே. ஸோ அதுதான் கைண்ட் ஈக்குவல் டு பாரா. அடுத்து என்னென்னா, வேறு என்ன, கலர் போட்டுக்கலாம். கலர் ஈக்குவல் டு ஸோ 2 கிராஃப் வரும்ல. ஸோ இங்கே வந்து 2 வேல்யூஸ் இருக்குது, 1 0s, இல்லை 3 4க்குலாம் இருக்கலாம், இல்லை 1 0 1 0வா? டீக்கே. ஸோ கலர் ஈக்குவல் டு சால்மோனு லைட்டு ப்ளூ. டீக்கே. அகைன் இதெல்லாம் பெரிய வார்த்தைங்க தெரியல, பட் சால்மோன்றது ஒரு நார்மல் கலர், லைட் ப்ளூன்றது ஒரு நார்மல் கலர். இல்லை நீங்கள் ப்ளூ பிளாக் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு. பட் என் நோட்ஸ் படி நான் வந்து இது போடுறேன். இப்போ ஷிஃப்ட் என்ட்ரி பண்ணால் என்ன வரும்? ஸோ இப்போ கிராஃப் மூலிமா ஈஸியாக இருக்குதா? யாருக்காச்சும் காட்டும்போது, கிராஃபில் காட்டும்போது ஈஸியாகிடும். 1ல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 160 பேர், 165 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் நம்ம. 0ல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 140 இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம். 140 இல்லை, பட் இது லைனாக அப்படியே பாருங்கள், 138க்கு வந்துனுக்குது. பட் ஆனால் இந்த கிராஃபில் அவ்வளோ மைன்யூட்டாக இல்லை பாயிண்ட்ஸில். ஸோ இந்த வேல்யூஸ் வரத்துல இது போடணுன்னா நம்ம வந்து இப்படி போட்டுடலாம். ஓகே. ஸோ பேசிக்காக நம்ம இந்த டேட்டா வந்து ஸ்டடி பண்ணுறோம் எப்படி இப்படின்லான்ட்டு. ஸோ ஒரு ப்ரொசீஜர் தானே. ஒருத்தனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் இருக்குன்ற பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ? 125. இல்லைன்ற பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ? 138. அது இந்த வழியாக கூட நம்ம பார்க்கலாம், இல்லைனா இந்த வழியாக கூட நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுக்கலாம், இல்லை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான். அடுத்து அடுத்து பார்க்கலாம். இஸ்னான்னு சொல்லிட்டு செக் மிஸ்ஸிங் வேல்யூஸ் டிஎஃப் மேலே நான் போட்டு இஸ்னான்னு சொல்கிறேன். அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎஃப் வந்து டேட்டா ஃப்ரேமா, டேட்டா ஃப்ரேம் மேலே ஒரு மெத்தட் நான் போடுறேன் இஸ்னான்னு சொல்லிட்டு. அகைன் டேட்டா ஃப்ரேம் வந்து ஒரு பேண்டாஸ் ஃபங்க்ஷனு, பேண்டாஸ் மேலே டாட் போட்டு நான் வந்து பேண்டாஸில் இருக்கிற இஸ்னான்ற மெத்தட் வந்து தூக்குறேன். இஸ்னா பேசிக்கலாக என்ன பண்ணுன்னா நான் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபால்ஸு. ஸோ நான் என்னென்னா எம்டி வேல்யூஸு. இப்போ இந்த 0th பிளேஸில் ஏஜ் ஃபஸ்ட்டு ரோவில் இந்த இடத்துல வந்து எதுனா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குதா? அதாவது வேல்யூவே இல்லாமல் இருக்குதா? ஏஜ் 63யா? இந்த ஏஜில் இந்த 0th பிளேஸில் இங்கே வந்து வேல்யூ இருக்குதில்ல, 63 ஒரு வேல்யூ இருக்குதில்ல, அதே தான் நம்ம கேட்குறோம். இந்த டிஎஃப் மேலே இஸ்னான்னு கேட்குறோம். ஏஜ் 0th இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்குதான்னு கேட்குறோம். வேல்யூ இருக்குது, அதனால ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னால் இஸ்னான்னா என்ன? நான் வேல்யூஸ் இருக்குதா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் வேல்யூஸ் இல்லைன்னா என்னென்னு சொல்லணும்? இல்லைன்னு தானே சொல்கிறோம். ஸோ இல்லைன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஃபால்ஸு. ஸோ இதுதான் ஃபால்ஸு. ஓகே. அடுத்து டிஎஃப். ஸோ இந்த மாதிரி பார்க்குறது தப்பு.
ஸோ எங்கேருந்து ஃபால்ஸு எந்தெந்த போய்ட்டு இப்படி மேலெலாம் போய்ட்டு செக் பண்ணிக்க முடியாது. ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இஸ்னா மேலே சம் போட்டுடுறேன், சம் மெத்தட். ஸோ சம் மெத்தட் டீக்கே. இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஏஜ் காலமில் எவ்வளோ இருக்குது, செக்ஸ் காலமில் எவ்வளோ இருக்குது, சிபியில் எவ்வளோ இருக்குது, 0000. ஸோ இந்த மாதிரி டீக்கே. ஸோ இப்போ இது ஈஸி இல்லை. ஸோ உங்கள் லைஃப்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டா ஃப்ரேமில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்ட்டு இந்த மெத்தட் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டீக்கே. ஸோ அதுதான். அடுத்து என்னென்னா df.info பார்க்கலாம். df.info. ஸோ இன்ஃபோ என்ன, பேசிக்கலாக ஒரு டேட்டா ஃப்ரேமோட இன்ஃபோ பார்த்தீங்கன்னா அது டேட்டா டைப்ஸில் என்ன இருக்குது, ஃப்ளோட் 64. இன்ஃபர்மேஷன் நார்மலாக என்ன இன்ஃபோனா என்ன இன்ஃபர்மேஷன். டீக்கே. ஸோ மெமரி யூசேஜ் 33.3 KB, அது 33 KB இருக்குது. டீக்கே. அடுத்து என்னென்னா df.describe. நல்லா முழிச்சிக்கோங்க. டிஎஃப்னா என்ன, டேட்டா ஃப்ரேமு. அந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஹார்ட் டிஸ்க் டேட்டா இருக்குது, pd.read csv பண்ணது. இது நீங்கள் டிஎஃப்னு தான் கால் பண்ணல, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் கால் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு படிக்கிற விதத்தில் நம்ம இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி வார்த்தைங்க கூப்பிட்டுக்கோம். டிஎஃப் இந்த மாதிரி டீக்கே. ஸோ df.describe. ஸோ ஷிஃப்ட் என்டர். df.describe. சாரி, எஸ் வரணும்ல, டிஸ்கிரைப் ஸ்பெல்லிங் இதுதான். ஸோ எஸ், இது வந்து என்ன பண்ணுன்னா பிரிண்ட்ஸ் அவுட் statistics about one data frame. ठीक है. ஸோ கவுண்டர் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மினிமம் 25%, 50%, இந்த மாதிரி. டீக்கே. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ போதும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் செகண்ட் பார்ட் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு. பை.